வேர்ல்டுலே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரோபோட் பாக்ஸிங் நடக்க போகுது. அதுவும் வந்து நமக்கு லைவ் ஸ்ட்ரீமா பண்ண போறாங்களாம். இது எந்த கம்பெனி நடத்துதுன்னா யூனிட்ரி. அவங்க வந்து ரீசெண்டா அந்த யூனிட்ரி டாக்லாம் விட்டுருந்தாங்க, அந்த ரோபோட் டாக். அப்புறம் பார்த்தோன்னா இந்த G1 ஒரு ரோபோட் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ரோபோட் பார்த்தா மனுஷங்களை மாதிரி ஆடுது, மனுஷங்க மாதிரி நடக்குது, அப்புறம் குங்ஃபூ ஸ்டைல்லாம் பண்ணுது. இப்போ அவங்க கிட்ட இருந்து ஒரு ரீசெண்டா வீடியோ வந்திருக்கு. என்னன்னா இந்த ரோபோட் வந்து ஸ்பேரிங் போட்டுட்டு இருக்கு ஒரு மனுஷனோட. 2 பேர் அந்த ஹெட் கார்ட்லாம் போட்டிருக்காங்க, 2 கிளவுஸ்லாம் போட்டுக்கிட்டு மனுஷனும் இதுவும் வந்து பாக்ஸிங் பண்ணுது. ஆனா மனுஷனோட பண்ணும்போது இந்த ரோபோட் வந்து அந்த மனுஷன் அளவுக்கு குயிக்கா இல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் மனுஷங்களோட ஃபைட் பண்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தனா இன்னொரு ரோபோட் இந்த G1க்குமே ஃபைட் விட்ட மாதிரி காமிச்சாங்க. அந்த வீடியோ இவங்க லான்ச் பண்ணதுக்கு ரீசனே பார்த்தனா இந்த மாதிரி லைவ் ஸ்ட்ரீம் மேட்ச் ஒன்று கண்டக்ட் பண்ண போறோம், ரோபோட் வெர்சஸ் ரோபோட். இது நடந்துடுச்சுன்னா இதுதான் வேர்ல்டுலே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரோபோட் வெர்சஸ் ரோபோட் வந்து பாக்ஸிங் மேட்ச் நடக்க போகுது. இந்த டேட்ஸ் எதுவுமே கொடுக்கல, எந்த மாடல்னு கரெக்டா சொல்ல. ஆனா வீடியோ எண்ட்ல வந்து போடுறாங்க இந்த மாதிரி வந்து ஒரு மேட்ச் நடக்க போகுது, அதுக்கான அப்டேட்ஸ் வரும். அதே மாதிரி இன்னும் வந்து இந்த ரோபோட்ஸ்க்கு நாங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், கரெக்டான ஒரு ஃபைட் மாதிரி இருக்கணும். ஏன்னா இப்போ பார்க்கும்போது நமக்கு ஒரு கேம் ஆடுற மாதிரி தான் இருக்குது, சும்மா அது குத்துது இது குத்துது அப்படி தான் இருக்குது, ஒரு உண்மையான ஃபைட் பார்க்குற மாதிரியே இல்லை. ஸோ அதுக்கான வேலையெல்லாம் நாங்கள் பின்னாடி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. மேபி ஒரு 1 or 2 monthsக்குள்ளே இந்த மேட்ச் வந்துடும். அந்த மாதிரி லைவ் ஸ்ட்ரீம் மட்டும் தான் பண்ண போகிறாங்க.